வணக்கம், வெல்கம் டு மை சேனல். உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. நாம் திருப்பாவையில் உள்ள பாசுரங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4வது பாசுரம். ஆழி மழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தி ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோல் உடை பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து தாழாதே சார்கம் உதைந்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். இப்பாசுரத்தின் விளக்கம். இப்போ மழைக்கடவுள் வருணன் ஆண்டாள் முன்னாடி கை கட்டி நின்னான். ஏன்னா போன பாட்டில் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து என்று மழை பொழிய வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறார் இல்லையா. நான் எப்படி பெய்யணும்னு சொல்லுங்க, அப்படியே நான் பொழிகிறேன் என்று கேட்டாராம் மழைக்கடவுள். அது எப்படி? இப்போ இவர்களெல்லாம் கோபியர்களாக இருக்கிறார்கள். கோபியர்கள் சொன்னால் தேவாதி தேவனான கண்ணனே கேட்கும் பொழுது இந்த வருண பகவான் கேட்க மாட்டானா? தலைவியான ஆண்டாள் வருணனை பார்த்து பொழி என்று சொன்னால் பொழிய காத்திருக்கிறான். இப்போது ஆழி மழை கண்ணா, ஆழி என்றால் சுழல் என்று அர்த்தம். சுழன்று சுழன்று பொழியக்கூடிய மழை கண்ணா, கண்ணா என்றால் தலைவன், மழைக்கு தலைவனே. ஒன்று நீ கைகரவேல், கரைவேல் என்றால் மறைத்தல். நீ எடுத்து மொண்ட எல்லா நீரையும் மறைக்கக்கூடாது, எல்லாம் எங்களுக்கு முழுமையாக கொடுக்கணும். சரி, எங்க போய் பொழியணும்னு கேட்டா அதையும் கட்டளையிடுகிறாள். ஆழியுள் புக்கு, நடு கடலுக்குள்ளே சென்று முகந்து கொடு, நிறைய தண்ணீரை மண் தான் மிச்சம் என்ற மாதிரி மொண்டு எடுத்துக்கணும். ஆர்த்து கடகட என்று ஒளி எழுப்பி மேலே ஏறி, ஏறி வானத்துக்கு மேலே ஏறி செல்ல வேண்டும். அங்க என்ன ஆக வேண்டும்? கார்மேகமாக உருவாக வேண்டும். அந்த கார்மேகம் எப்படி இருக்கணும்? ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கறந்து. உலகம் படைக்கும் காலத்துல நாராயணன் எப்படி கருப்பாக இருப்பானோ அவன் உருவம் போல் கார்மேகங்கள் உருவாக வேண்டும். அப்புறம் பாழியன் தோல் உடைய, பாழினா வலிமை என்ன அர்த்தம், யங்னா அழகு, வலிமையும் அழகும் மிக்க தோள்களை உடைய பத்மநாபன் கையில். பத்மநாபன் உந்தி தாமரையில் பிரம்மாவை படைத்த நாராயணன். அவன் கையில் உள்ள ஆழி போல் மின்னி, சுதர்சனம் சக்கரம் போல் மின்னல் மின்னனும். வலம்புரி போல் நின்று அதிர்ந்து, வலம்புரி சங்கநாதன் போல் நிலை நின்று இடியிடிக்க வேண்டும். தாழாதே, காலம் தாழ்த்தாமல் என்று அர்த்தம். மழையை சீக்கிரம் பொழிந்துவிடு. சார்கம் உதைத்த சரமழை போல். பகவான் கையில் சார்ங்கவில் இருக்கே, அதிலிருந்து அம்பு மழை பொழிந்திடுவான். அதுபோல மழை பொழியணும். அது எப்படிப்பட்ட மழையா இருக்கணும்? வாழ உலகினில் பெய்திடாய், அது வாழ்விக்கும் மழையாக இருக்கணும். அது அம்பு மழைன்னு சொன்னதால அப்படியே பெய்துவிடக்கூடாது. அன்பு மழையாக இருக்கணும். மக்களை வாழ வைக்கும் மழையாக இருக்க வேண்டும். நாங்களும் மகிழ்ந்து மார்கழி நீராட மழை பொழிக என்று ஆண்டாள் வருணனிடம் கூறுகிறாள். எப்படி மழை பொழியணும்னு சொல்லும்போது கூட பக்தர்களுக்கு பாருங்க பகவானின் நினைவுதான். கார்மேகம்னா பகவானின் நிறம். மின்னல் என்றால் கண்ணன் கையில் உள்ள சக்கரம். இடி என்று சொன்னால் பகவானுடைய சங்கநாதம். மழை பொழிவு என்றால் சார்கத்திலிருந்து வரக்கூடிய அம்பு பொழிவு. இப்போ நாம எல்லாத்தையும் பகவானோடு தான் தொடர்பு படுத்தி பார்க்கணும். அப்படிங்கிறத ஆண்டாள் நமக்கு இந்த பாசுரத்தில் காட்டுகிறாள். இன்று நாம் 4ஆம் பாசுரத்தை அனுபவித்தோம். நாளை அடுத்த பாசுரத்தில் சந்திப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.